எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நல்லா கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுலே பண்ண ஹையஸ்ட் ஓட்டிங் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 108 இடங்கள் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. தனி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சிகளோட அவங்களுக்கு தான் அதிகம். ஸோ அவங்களோட 118 தொகுதிகள் அப்படின்றத அவங்க நெருங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இடதுசாரிகள் சப்போர்ட் பண்ணாங்க. நேற்று பார்த்தா ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பி பேக் அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தான் தேவைப்படுது. அதற்காக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு இதோ 10 மணிக்கு 4 மணிக்குன்னு சொல்லிட்டு அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநரையோ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியை எதிர்த்து எதனால் விஜய் அவர்களால் கேள்வி எழுப்ப முடியல. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சிக்காக தான் நாங்களே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவரோட வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். ஆனாலுமே பார்த்தா ஆட்சி அமைக்க போகிற புதிய அரசுக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் 2 பேரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ராஜ்யசபா லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தா விஜய் அவர்களோட பங்களிப்பு வந்து பிஜேபிக்கு இருக்காது அப்படின்றதால பார்த்தா பிஜேபி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி பிரமாணம் அப்படின்றது வேணுமே டிலே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட தான் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன நெருக்கடி இருக்கு, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதால இப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து பெருசாக யாருமே வரலையா அப்படின்லாம் பார்த்தா இங்கே டிஎம்கேல ஏதாவது ப்ரெஷர் அப்படின்றது பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஸோ நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட உண்மையான கருத்துக்களை வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், பார்ப்போம்.